சமூக ஆரோக்கியம் மக்கள் நல்வாழ்வுக்கு முக்கிய பங்காற்றி வரும் துறைகளில் ஒன்று மீன்வளத்துறை. மேலும் உணவு, வேலைவாய்ப்பு மற்றும் பல்வேறு தொழில்களுக்கான மூலப்பொருட்கள் வழங்குவது மீன்பிடித்துறையும் அவசியமான ஒன்றாக அமைந்து வருகிறது. மக்களுக்கும் ஏராளமான நன்மைகள் இருப்பதால் மீன்பிடித்துறையின் முக்கியத்துவம் என்றும் இன்றியமையாததாகவே அமைகிறது. குறிப்பாக வேலைவாய்ப்புகள் சில துறைகளில் இதுவும் ஒன்று. மக்களின் ஆரோக்கியத்தில் பெரும் பங்காற்றி வரும் மீன்பிடித்துறை ஏற்றுமதி பொருளாதாரத்திலும் மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. மீன்வளத்துறையில் சிறப்பு பங்காற்றி வரும் காரைக்காலில் மீன்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்க அதிக ஐஸ் பிளான்ட்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் காரைக்கால் தனித்துவமாகவே திகழ்ந்து வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 10 மீனவ கிராமங்கள் இருந்து வருகின்றனர். இதில் சுமார் 3000க்கும் அதிகமான மீனவ குடும்பங்கள் வசிக்கின்றனர். இம்மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பல திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 18 மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்பட்டு இயங்கி வருகிறது. இதில் 6 மகளிருக்கான மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் என்பது தனி சிறப்பு வாய்ந்த ஒன்று. மேலும் திருமலைராயன்பட்டினம் கடல் மீனவர் கூட்டுறவு சங்கம் ஏறத்தாழ 1700 ஆண் பெண் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கொண்டு இயங்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து கிளிச்சல்மேடு மீனவர் கூட்டுறவு சங்கம் 2200 உறுப்பினர்களை கொண்டு சிறந்த முறையில் செயலாற்றி வருகிறது. இவ்விரு சங்கங்களும் அதிக உறுப்பினர்களை கொண்டதாலும் பெண்களுக்கென்று சிறப்பாக தனிப்பட்ட சங்கம் இல்லாத காரணத்தினாலும் 2 புதிய கூட்டுறவு சங்கம் உருவாக்கப்பட்டுள்ளன. அதுவும் உலக மீனவர் தினமான இன்று முதல் முறையாக மீனவ சமுதாய மகளிர் கூட்டுறவு சங்கம் அமைப்பது இந்நாளில் மேலும் சிறப்பான ஒன்று. திருப்பட்டினம் கடல் மீனவ பெண்கள் கூட்டுறவு சங்கம், கிளிச்சல் கடல் மீனவ பெண்கள் கூட்டுறவு சங்கம் அரசின் நலத்திட்ட உதவிகள் மீனவ சமுதாயத்திற்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைத்திட உருவாக்கப்பட்டுள்ளது என்பது தனி சிறப்பு. மீன்வளத்துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவதை முதல் நோக்கமாக கொண்டு சங்கங்கள் அமைப்பது நாட்டின் வளர்ச்சியில் மீன்வளத்துறையில் முக்கிய பங்கை பறைசாற்றி வருகிறது என்பதே உண்மை.